அனைவருக்கும் வணக்கம். மே 18 உலக தமிழர்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனா மே 18 என்பது உலக தமிழர்களுடைய கண்ணீர், உலக தமிழர்களுடைய அவலநிலை, உலக தமிழர்களுடைய பெருநெருப்பு, விடுதலை போராட்டம் தகர்க்கப்பட்ட நாள், ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அபிலாசைகள், இலங்கை தேசத்தில் ஈழ தேசம் அமைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு 26 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மண்ணில் போராடி உயிர் நீத்த போராளிகள் மட்டுமல்ல, 3 லட்சம் தமிழர்களை கொன்றளித்த சிங்கள இனவெறியர்களுடைய இன அழிப்பு நாள் வந்து மே 18. அதை யாரும் மறந்திருக்க முடியாது. எத்தனையோ தமிழ் தேசிய அமைப்புகள் அரங்கங்களிலும் சோழனா பைகள் அரசியல் பண்ணிய காலத்தை தகர்த்தெறிந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியல், ஒரு அதிகார மையத்தை கட்டியெழுப்பி அதில் வெற்றி அடைந்தது நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வேற எந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் இல்லை. இது வரலாற்று உண்மை. இது ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அப்ப இந்த இடத்துல நம்ம எதனால இதை நம்ம பேசுறோம், குடிசியாத்திடல அப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தை பற்றிய செய்தி எந்த இடத்துலயுமே இல்லை. அது எவ்வளவு அவல நிலைங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு வலையொலிகள்லயுமோ துண்டறிக்கையிலையோ எந்த ஒரு நாளிதழ்லையுமே வரல. அப்ப இந்திய ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களாக சொல்லக்கூடிய 4வது தூணாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஊடகம், இந்த வேசி ஊடகம், இந்த வேசி ஊடகத்தினுடைய சதி, ஆளுங்கட்சியினுடைய எலும்பு துண்டுக்கும் வெட்டி துண்டுக்கும் நக்கி பழக்கிற இந்த வேசி ஊடகம் தமிழர்களுக்கான ஒரு அதிகாரம், ஆட்சி மையத்தை அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன் ஒருத்தன் போராடுகிறான். 36,50,000 வாக்குகள் பெற்று தமிழகத்தில் பெரும்பான்மையான ஒரு கட்சியாக, நாம் தமிழர் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஏர் உழவன் சின்னம், அந்த விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி எந்த ஊடகத்திலையும் வரவில்லை என்றால் இந்த வேசி ஊடகத்தை நம்ம எப்படி பார்ப்பது? பாருங்க, உறவு அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செய்தி வருதுன்னா அதை மட்டும் பெருசுபடுத்தி போடுறாங்க. 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல், இந்த வேசி ஊடகம், அந்த ஆள்ற அந்த அரசுக்கு எதாவது நக்கி தின்னுட்டு அதை பெருசா போடுறாங்க. கெட்ட செய்தி மக்கள்கிட்ட கொண்டு வருது. அப்ப ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு குற்றவாளியில ஈடுபடுறாங்கன்னா அதை போடுறது இல்லை, அதை அப்படியே மூடி மறைக்கிறது. ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறேன் அப்படின்னா அவனை அரசு அடிச்சு விரட்டுறது, துப்பாக்கிட்ட சுட்டு கொள்றது, கைகால ஒட்டிக்கிறது, தடை ஓடுறது, கைது செய்யறது, சிறைப்படுத்துறது. ஆனா இதை எந்த ஊடகமும் கேட்காது, இதை போடவும் மாட்டான். ஏன்னா அவன் ஆளுங்கட்சி, அதனால நாங்க போட மாட்டோம். இந்த ஊடகம், இந்த வேசி ஊடகம், அவன் போடுற வெட்டி தின்ன மட்டும் நக்குவோம். நாங்க உண்மை செய்தியை கொண்டு போக மாட்டோம். இந்த நிலத்துல இறைவன் சிவனார் தொங்குதோர் வாழ்க்கை 5 தும்பி காமம் சப்பாது கண்டது மூலியமா பெண்களுடைய கூந்தல் அது இயற்கையா செயற்கையான பாண்டிய மன்னனுக்கு வர இல்லை, அது செயற்கையானதுதான் அப்படின்னு நக்கிரன் உணவுறாரு. மலர்களையும் நறுமணங்களையும் சூடுவதால் தான் பெண்களுடைய கூந்தல் மனம் வீசுகிறதை தவிர அது இயற்கையானதே அல்ல அப்படின்னு இறைவன் வர்றாரு. வந்தவன் இறைவன் சிவன் என்று தெரிஞ்சே நக்கிரன் சொல்றாரு, நீரே முக்கனுடையவனாக இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே, நெற்றிக்கண்டிருந்தாலும் குற்றம் குற்றமே என்று வாதாடி அந்த நிலப்பரப்புல அறம் செத்துருச்சு. அப்ப ஊடகம் என்பது என்ன? அறத்தையும் புறத்தையும் பகுப்பாய்வு செய்து மக்களுக்கு செய்திகளை, உண்மை செய்திகளை எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஊடக இந்த நாய்கள் அப்ப அறமும் இல்ல புறமும் இல்ல, எந்த இடத்துலயும் ஆளுங்கட்சி கொடுக்கிற எலும்பு துண்டுக்காக மட்டுமே வேலை செய்யணும் அப்படின்னா இது எப்படி நம்ம பாக்குறது? யோசிச்சு பாருங்க. இது எப்படி பாக்குறது? நம்ம சுத்தி நடக்கு, பாலியல் கொலை நடக்கு, கல்லூரியில பாலியல் கொலை, கல்லூரியில மாணவன் சாவு, கல்லூரியில சாதிய கொலை, மதவர கொலை, சுத்தி கஞ்சா சாராயம், எதுக்கு கொலை நடக்குன்னு தெரியாது, யார வெற்றான்னு தெரியாது, என்ன நடக்கும் புரியல. இதெல்லாம் இந்த ஊடகம் விமர்சனம் பண்ணாது, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லாது. இந்த மதுவாளத்தை இந்த மண்ணில் உள்ள இளைஞர்கள் நாசமா போயிட்டாங்க, கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது, இதற்கு அரசு தடை விதிக்கணும், இந்த மது போதையால் தான் இந்த இளைஞர் சமுதாயம் செத்துருச்சுங்கிறது சொல்றதுக்கு இந்த ஊடகத்துக்கு யாருக்காவது ஒரு திராணி இருக்கா? திராணி இல்ல. எந்த கட்சியில பொறுப்பாளர்கள்
வெளியேறாத ஒரு கட்சி எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க. எந்த கட்சியில ஒரு கட்சின்னா 4 பேர் வெளியே போவேன், 4 பேர் விமர்சனம் பண்ணுவேன், 4 பேர் போற்றுவேன், 4 பேர் தூத்துவேன், 4 பேர் வெளியில போவேன், 4 பேர் மறுபடியும் உள்ள வருவேன். இன்னைக்கு இருக்கிறது தானே. எந்த அரசியல் கட்சியில இல்ல. எந்த கட்சி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தலைமை யார் இருக்கா? இறைவனுக்கு விமர்சனம் இருக்கு, எல்லா தலைவனுக்கும் விமர்சனம் இருக்கு. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் இல்ல, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவனும் இல்லை. இங்க அவ்வளவு விமர்சனம் இருக்கு, எல்லா மார்க்கத்திற்கும் விமர்சனம் இருக்கு. அதனால உண்மை செய்திகளை கொண்டு வரணும்ல, உண்மை செய்திகளை கொண்டு. அக்கா காளியம்மா அக்கா நாம் தமிழர் கட்சி வெளியில போச்சு. அது எந்த இடத்துல விமர்சனம் பண்ணிருக்கு சொல்லுங்க, நீங்க பாப்போம். இந்த இடத்துல விமர்சனம் பண்ணிருக்கு இல்ல. சீமான் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள உடனே அதுக்கு ஒரு பெட்டிங்கி அந்த தலைப்பு செய்தியை கொடுத்து காசு ஆக்குறதுக்கு அந்த வேலையை பார்க்கறீங்க. நாம் தமிழர் கட்சி உடைந்து விட்டது, நாம் தமிழர் கட்சி பிந்து போய் விட்டது, நாம் தமிழர் கட்சி அழிந்து விட்டது, இனி செல்லாது, இனி வராது, இனி போகாது, இனி எடுபடாது, இந்த தேர்தலில் ஓட்டு கிடைக்காது. இது எதுக்கு? இது யாருக்காக இந்த கூடு கூவணும்? இந்த திராவிட கட்சிகள் போற எலும்பு துண்டுக்கா? சொல்லுங்க பாப்போம். அனக்கம் சிவசங்கர் என்ன சொன்னாரு? எந்த இடத்துல என்ன பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில ஏதோ ஒரு பேட்டியில பேசினா கூட கட்சிக்கும் அவருக்கும் அவருடைய கருத்திற்கும் சம்பந்தமே இல்லாத தலைப்பை கொடுத்தாரு. கட்சி உடைந்து விட்டது, பிரிந்து விட்டது, இன்னும் அவ்வளவுதான். எதுக்கு இந்த முக்கள் முனங்கள்? இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி அழிச்சிருமா? மண்ணுக்கான மார்க்சியம் தமிழ் தேசியம், இந்த மண்ணுக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி, இந்த மக்களுக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி, மது போதைகளை சூறையாட வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, சாதி மதங்களை உடைத்தது நாம் தமிழர் கட்சி. தன்னந்தனியாக அந்த கட்சியினோட தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய பயணத்தை தொடங்கி சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு, ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு, இடைத்தேர்தலை சந்தித்து, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து, பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்து 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 பிறகு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட 8.2 36,50,000 வாக்குகள் என்பது எந்த கட்சியால இந்த வாக்குகளை வாங்க முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எந்த கட்சியால வாங்கிட முடியும்? மது இல்லாம, இலவசம் இல்லாம, பணம் இல்லாம, பெரும் படைபலம் இல்லாம, தத்துவ கோட்பாடுகளை மட்டும், சித்தாந்தத்தை மட்டும் இளைஞர்களுக்கு விதைத்து எந்த இலவசத்தையும் பரப்பாமல், தமிழர்களுக்கான அதிகாரம் என்றால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன, திராவிட தத்துவம் என்பது இந்த மண்ணில் அவர்கள் கொண்டுள்ள கொள்கை என்ன, இந்த மக்களுக்கான அரசியல், அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நாம் ஏன் கையில் எடுக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சி ஏன் என்ற கேள்வியை முன்வைத்து 36,50,000 வாக்குகள் பெற்ற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பேர் இயக்கம், இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏர் உழவன் சின்னம், விவசாய சின்னம் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு நல்ல செய்தியை சொன்ன செய்கிறது இல்ல. எவனாவது ஒரு தூத்துறேன் அப்படின்னா அதை மட்டும் போடுறது. இந்த ஊடகம் நடத்துற கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா? ஏமத்தும் கேட்கிறோம், கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லையா? ஊடகம்னா என்ன? அவன் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் என்ன, அதிகார வர்க்கமாக இருந்தாலும், பெரும் முதலாளிகளாக இருந்தாலும் என்ன, முரட்டு குடிகாரனா இருந்தாங்க, பெரும் ரவுடியா இருந்தாங்க, மக்களுக்கு செய்ய வேண்டிய கருத்து, சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்லணுமா வேணாமா? அப்ப ஆளுங்கட்சி செய்கிற தவறை பூரா மறைத்து, ஆளுங்கட்சி செய்கிற தவறை உலகத்திற்கு சுட்டி காட்டினா அந்த இயக்கத்தை அந்த இயக்கத்தை ஒழிப்பதற்கான வேலை திட்டத்தை மட்டும் ஒரு வயசு ஊடகம் செய்துனா இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? இந்த அவல நிலையை போன்ற மானங்கிட்ட செயல்கள்லாம் இந்த தேசிய ஊடகம் நிறுத்தணும். பாமர மக்களும் கூட இந்த ஊடகம் மேல நம்பிக்கை இல்லை சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவன் இந்த ஊடகம், இந்த தேசிய ஊடகம், நீ சொல்லுவ இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த மண்ணில் திராவிடமாக சொல்லி கொலைச்சுகிற இந்த இயக்கங்கள் எந்த இடத்துல எந்த சித்தாந்தத்தை சொல்லி அதிகாரத்துல இருக்கு, ஆட்சி செய்து சொல்லுங்க, நீ பார்ப்போம். பூரா பிரச்சாரம் முழுக்க பொய், இலவசம், சாராயம், வீட்டுக்கு பணம், பொய்யான அத்தனை திட்டமும் பொய், 110 கட்சி கூட்டணி, பெரும் சமூகமாக குடியாக போட்டப்படுகிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தனை எடுத்துப்பட்டு ஒத்த சீட்டு கொடுக்கணும். ஆனா அதிகாரத்துல ஆடுறவன் எத்தனை மக்கள் தொகை கொண்ட குடியாக இருக்கிறான்னா வெளியே பேசினா அசிங்கம். அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இல்லை. அவனுக்கு முட்டு கொடுக்கிற அத்தனை பேரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவன். கன்னடம், மலையாளி, தெலுங்கு ஒவ்வொரு கேட்டா நாங்க திராவிடங்கிறியா?
ஆமா, நானும் திராவிடங்கிறியா, தமிழை தாய்மொழியாக கொண்ட குடி. இது எவ்வளவு மோசடி அரசியல் பண்றான் பாரு. மே 18 நாம் தமிழர் கட்சி கூடிய அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த குடிசியா திடல் நடந்தது ஒரு நேர்த்தியான, ஒரு ஒழுக்கமான, எவராலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு பொதுக்கூட்டமாக அது பார்க்கப்படுது. ஒரு தனி ராணுவ கட்டமைப்பு. கூட்டம் முடிஞ்சதும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல நெகிழி பார்க்க முடியாது. பீடி சிகரெட் எதுவும் இல்ல, மது இல்ல, சண்டை சச்சரவு இல்ல, பல குடிகள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் கூடிய கூட்டம். ஒத்த இடத்துல ஒரு மோதல் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து யாரும் எந்திக்கல. 7 மணில இருந்து யாரும் எந்திக்கல. மிச்ச கட்சிகள் கூட்டம் போறதை நீங்க நல்லா பாருங்க. கோழி பிரியாணி, கோட்டு, சம்பளம். தலைவர் பேச ஆரம்பிப்ப பூரா முதல் எந்திச்சு வெளியே ஓடுவேன். பூரா எந்திரிச்சு பார்த்தா தலைவர் பேசிட்டு இருப்பேன். எந்திரிச்சு தடத்தடத்தடன்னு பூரா பேர் ஓடுவேன். கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேரத்துக்கு தலையில வச்சு 10 பேர் நகர்ந்துருவேன். சண்டை மோதல். மறுநாள் பார்த்தோம்னா பார்த்தோம்னா சாக்கு சாக்கா பாட்டில் பறக்கலாம். பூரா சரக்கு மோதல். பந்தல்ல கூரை இருக்காரு, பூரா பிரிச்சுட்டு போயிருவேன். காங்கிரஸ் காரனா இருந்தாலும் சரி, திமுக காரனா இருந்தாலும், அண்ணா திமுக காரனா இருந்தாலும், எந்த அரசியல் கட்சிக்காரன் நடத்த சொல்லுவாப்போம். ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒரு அடக்கமான கூட்டம் இருக்காது, ஒரு நேர்த்தியான வருஷம் இருக்காது. பண்ணி பழவட்டி ஓட்ட மாதிரி ஒரு இடத்துல கூடி அடைச்சு அந்த 3 மணி நேரம் அவனை உட்கார வைக்கிறதுக்கு அவன் படுற பாடு. பேசிட்டே இருக்கும்போது ஒரு பார்த்தா மேல டவர்ல ஏறிருக்கான். ஐயோ இறங்கி இறங்கி அவன் கூட சண்டை விட்டுட்டு இருக்கான். 2 பேர் குடிச்சு செத்துருப்பான். முட்டி மோதுவான். சண்டை சச்சரவு சிக்கல் இப்படி தொடர்ந்து நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி நடத்திய கூட்டத்துல மத்த அரசியல் கட்சி தான் கைய வைக்கிறான், பாக்குறான். என்னடா இவ்வளவு நேர்த்தியா, இவ்வளவு ஒழுக்கமா, இவ்வளவு கட்டுப்பாடா, ஒரு ராணுவ கட்டமைப்பு என்பது நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள், அந்த தம்பிகள், சின்னஞ்சிறு தம்பிகள் இவ்வளவு ஒழுக்கமாக நேர்த்தியாக இப்படி ஒரு கூட்டமா அரசியல் கட்சியெல்லாம் வேடிக்கை பார்க்குது இன்னைக்கு. ஆனா இந்த ஊடகம் என்ன சொல்லி இருக்கிற, நீ நாம் தமிழர் கட்சிக்கு எதை எதிராக இருக்கானோ அவன் கொக்கரிக்கிற கூவுற, நீ கட்சி உடைஞ்சிரும், கிழிஞ்சிரும், ஒண்ணுமில்லா போயிடும். அது எதுக்கப்ப உனக்கு அந்த ஒரு வேதனை? எதுக்கு உனக்கு அந்த வேதனை? இன்னும் எஞ்சி வராது, இருக்கட்டும். உனக்கு என்ன வந்துருச்சு? இல்ல 110 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு ஊருக்கு சாராயத்தும் கஞ்சாவும் நோட்டுகளும் கொடுத்து நீ அதிகாரத்துல உட்கார்றதுக்கு இந்த தேசத்தை நாசப்படுத்திய இலவசத்தை கொண்டு இன்னும் இந்த மண்வளம், மலைவளம், காட்டுவளம், கனிமவளம் அத்தனை சோழி முடிச்சு அடுத்த தலைமுறை பிச்சை எடுக்க போறியான். என்ன செய்ய போறியான்? அடுத்த தலைமுறை என்ன கொடுக்க போறோம்? அதை தூக்கி எறிந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும். அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல, ஒரு தரமான, ஒரு தமிழ் தாய் வயிற்றில் பிறந்த ஒரு பெருங்குடி மகன் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டி அமைக்கிறான்னா அவனை வீழ்த்துறதுக்கான வேலையை இந்த ஊடகம் பார்க்கணும். அந்த ஊடகம் உனக்கு எதுக்கு? அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? இந்த எலும்பு துண்டுக்கும் இந்த ரொட்டி துண்டுக்கும் அலைகிற நாய்களுக்கு மத்தியில நாமே ஊடகமாக மாறிடும். தேர்தல் வந்தாலே மாநாடு, சீட்டு, நோட்டு, இதுவே இங்க நடக்குது. எவனாவது ஒருத்தமை கேட்கட்டுமே, என்னடா தேர்தல் நேரத்துல மட்டும் மாநாடு விடுறேன், ஒத்த சீட்டு 2 சீட்டு, என்னடா அரசியல் பண்ணிருக்க? உன் சித்தாந்தம் என்னடா? உன் கோட்பாடு என்னடா? என்னடா கொள்கை? இந்திய தேசியமா, திராவிட தேசியமா, தலித்தியமா, தமிழ் தேசியமா, மண்டலியமா, என்னடா கோட்பாட்டுல இருக்க? வரா அப்படின்னு கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? எவனும் கேட்க மாட்டேன். மக்களுடைய அறியாமை என்ன நடக்குது, யார் தலைவன் மக்களுக்கு புரியல. 4 பேர்ல வந்தாலே அவனை வேடிக்கை பார்க்கிறான், அவனை தலைவனா ஏத்துக்கிறான். இது எதிர போய் முடிய போகும் தெரியல. ஆனா இத்தனை இலவசங்களுக்கு மத்தியிலும், இத்தனை மது போதைகளுக்கு மத்தியிலும், இத்தனை சாதிய சிக்கலுக்கு மத்தியிலும், இத்தனை மதவாத சிக்கலுக்கு மத்தியிலும் குடியரசியல் பேசி நாமெல்லாம் தமிழர்கள் இந்த நிலத்திற்கான அரசியல் வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு போராடி 36,50,000 வாக்குகள் பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி, ஒரு மாபெரும் பேரியக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், போராட்ட களங்கள், பொதுக்கூட்டங்கள் எதுவும் வெளியில வராது. அப்படியே நாங்க மூடி மறைச்சிருவோம். ஆளுங்கட்சிக்கு மட்டும் நாங்க செம்படிப்போம். இதானே? ஆளுங்கட்சிக்கு மட்டும் நாங்க செம்படிப்போம். இது உனக்கு ஊடகம் வச்சிருக்கவே துட்டுக்கு மட்டும் மாரடிக்கிறேன், பேசாம தொங்கிடு. உனக்கு அதுக்கு ஊடகம் வேணும். இது இங்க நோண்டணும். கீழ்த்தரமான ஒரு தனி மனித தாக்குதல்.
பொய்யான செய்தி. இதுதான். ஒரு காளியமாக்கா போனா இன்னும் 1000 காளியமாக்கா உருவாக போறாங்க. எத்தனையோ ஒரு நாம் தமிழர் கட்சியில வர்றாங்க, வெளியில போறாங்க. நாம் தமிழர் கட்சியில இணைந்த பொறுப்புகள் இருக்கத்தான் செய்யறாங்க. இதை ஏன் பெருசா நீ ஊடகம் தீர்க்கிற? உடஞ்சிருச்சு, கிழிஞ்சிருச்சு, ரெண்டாயிருச்சு. ஒருபோதும் வெல்லாது நீங்க பரப்புற அந்த பரப்புரை ஆனா அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை தமிழ் தாய் பெற்றெடுத்த பெருமகன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைவர் அல்ல, தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவன் பிரபாகரன் அவர்களைத்தான் தத்துவமாக கொண்டுள்ளார், தலைவனாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் அண்ணன். இத்தனை அரசியல் கட்சி இருக்கிற, குடிக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கு, இந்திய தேசியத்திற்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கு, காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், சாதிக்கு ஒரு அமைப்பு இருக்கு. தனி நபர் புதி இல்லாம ஒரு இயக்கத்தை நீ காத்திரி பார்ப்போம். தலைமை ஒத்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா தலைமை என்பது 28 மாசம். ஆத்தா வகுப்புல பிறக்கும்போது 28 மாசம், தொண்டர்கள் எல்லாம் 10 மாசம். புரிஞ்சுங்களா? அதனால அவன் சேர்ல உட்காந்துருக்கான். தொண்டை மாவட்ட செயலாளர் கூட இப்படி நிற்பாங்க பக்கத்துல. இந்த மண்ணுக்கான சாபக்கேடு நிற்பான். அவர் தலைவர் என்ன முடிவு எடுக்காரோ அதுதான், அதைத்தான் கேட்கணும். ஏன்னா 28 மாசம்ல. நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. தலைவன் வாழ்க, தலைவன் ஒழிக என்ற கோஷமில்லாத இயக்கம் நாம் தமிழர் கட்சி. தனிநபர் துதி என்பது இல்லாதது நாம் தமிழர் கட்சி. அலங்காரமும் ஆடம்பரமும் இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி. பண மாலைகளும் மலர் மாலைகளும் இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி. அவர் அண்ணன் இருக்கிற தம்பி, இது தங்கைனா அவர் அண்ணன், அவ்வளவுதான். மாமா மச்சானோட நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்புது என்றால் அது நாம் தமிழர் கட்சி. ஏதாவது ஒரு கோட்பாடு சித்தாந்தத்தோட இங்க இருக்கிற தமிழ் தேசிய அரசியல், இந்த குடியரசியலோட இந்த சாதி அமைப்புகள் ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லுதான் பார்ப்போம். தேர்தல் நேரத்துல ஒரு பொதுக்கூட்டம், சீட்டு நோட்டு, இதுதான் அவன் தத்துவம். இது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, முன்னாடியே வரணும். நீ அடிக்கிறத அடிச்சுக்கோ, நான் அடிக்கிறத அடிச்சுக்கிறேன். எதிர போய் முடியக்கூடாது. ஊடகம் என்பது ஒருபோதும் அறமாக நிற்க வேண்டுமே தவிர ஆளுங்கட்சி கொடுக்கிற காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற நாய்களாக ஒருபோதும் ஊடகம் மாறக்கூடாது. புரிஞ்சுங்களா? காலம் சொல்லும். 2026 நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெல்லும். நன்றி.